ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஃபுல் சர்க்கிளில் அம்ப்ரெல்லா கவுன் தான் நம்ம வந்து இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் வந்து மீஷோவிலேருந்து இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு saree வித் ப்ளவுஸோடு வந்துருந்துச்சு. நம்ம வந்து இப்போது பிரின்சஸ் கட் பாட்டம் டாப் போர்ஷன் வந்து பிரின்சஸ் கட் வச்சு நமக்கு வந்து கட் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். டாப் போர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் 4 ஃபோல்டிங்கில் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். அதாவது 8 இன்ச்சு வந்து இதோட மார்பு சுற்றளவு முழு மார்பு சுற்றளவு வந்து 32 இன்ச்சு. அதை 4ஆக டிவைட் பண்ணும்போது 8 இன்ச்சு. ஸ்டிச்சிங்க்காக 2 இன்ச் வச்சு நான் மடித்து போட்டு மிச்ச கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்மளோட ஹைட் வந்து 15 இன்ச்சு. அதில் ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச் வந்து விட்டு டபுளாகவும் ஃபோல்ட் பண்ணி மிச்ச கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக நம்மளுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவில் மட்டும் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். மிச்சம் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அளவுகள் எல்லாமே எப்படி குறிக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கிற சைடு தான் அளவு வந்து குறிக்க போகிறேன். அது வந்து மேலே இருக்கிறது ஃப்ரண்ட் பார்ட்டு, கீழே இருக்கிறது பேக் பார்ட்டு. இப்போ நம்ம எப்படி அளவு குறிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலே ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அளவு எல்லாமே குறிக்கணும். ஃபஸ்ட்டு நெக்கோட வித்து வந்து நம்ம குறிச்சிக்கலாம். நெக்கோட வித்து வந்து நான் 2 இன்ச் வச்சுருக்கேன். பாருங்கள், 2 இன்ச் வச்சுருக்கேன். இது வந்து நம்மளுக்கு மேக்ஸி தான், அதனால் 2 இன்ச் வச்சாலே போதும். அப்புறம் ஷோல்டர் வந்து ஒரு 3 இன்ச் வச்சுருக்கேன். ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/4 இன்ச் வந்து விட்டுக்கோங்க. அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு 1/4 இன்ச் விட்டுக்கோங்க. அப்புறமா நெக்கோட ஹைட் வந்து நம்மளுக்கு 5 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் 5 இன்ச் குறிச்சிட்டு ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/4 இன்ச் வந்து விட்டு இப்போ நம்ம வந்து ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு உங்களுக்கு என்ன கழுத்து நீங்கள் கட் பண்ண போகிறீங்களோ அந்த கழுத்து வந்து நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆம் ஹோல் வந்து வரைய போகிறோம். ஆம் ஹோலோட சுற்றளவு வந்து நம்மளுக்கு 7 இன்ச், அதாவது மொத்தம் 14 இன்ச்சு. அதை 2ஆக டிவைட் பண்ணும்போது 7 இன்ச் வந்து நம்மளுக்கு வரும். அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சை மைனஸ் பண்ணி தான் நம்மளோட ஆம் ஹோலோட லென்த் வந்து நம்ம வந்து குறிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 1.5 இன்ச் மைனஸ் பண்ணி நம்ம 5.5 இன்ச் வந்து குறிக்கிறோம். 5.5 இன்ச் குறிச்சிட்டு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மார்பு சுற்றளவையும் அதில் குறிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஆம் ஹோல் ரவுண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க முடியும். அதுக்காக 8 இன்ச் வந்து நம்ம அதில் குறிச்சிட்டு ஸ்டிச்சிங்க்காக 2 இன்ச் விட்டுருக்கோம். அப்புறம் ஆம் ஹோல் வளைவு வந்து போட்டு எடுத்துக்கோங்க. 1.25 இன்ச் வந்து வச்சு ஆம் ஹோல் வளைவு வந்து போட்டு எடுத்துகிட்டு இப்போ அந்த வளைவு வந்து நம்மளுக்கு ஆம் ஹோல் சுற்றளவு நம்மளுக்கு 7 இன்ச்சா, அந்த 7 இன்ச் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், 7 இன்ச் வந்து எனக்கு கரெக்டாக வருது. நம்மளுக்கு நம்மளோட மேக்ஸியில் மெயின் வந்து நெக்கும் ஆம் ஹோல், இந்த ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே வந்து 8 இன்ச் மார்பு சுற்றளவு குறிச்சிருக்குமா, அதே மாதிரி கீழேயும் வந்து குறித்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு பிரின்சஸ் கட்டு, அதனால் கீழே வந்து ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணுறதே நல்லது தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து பிரின்சஸ் கட்டில் அதை கட் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணுவோம். அப்போது எக்ஸ்ட்ரா அளவு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் அந்த அளவு வந்து குறிச்சிக்கலாம். இப்போ பிரின்சஸ் கட்டுக்குள்ள அளவு வந்து குறிச்சிக்கலாம். ஒரு 3 இன்ச் வந்து ஃபஸ்ட்டு குறிச்சிருக்கேன். அப்புறம் அதில் இருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து குறிச்சிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 4 இன்ச் வந்து குறிச்சிருக்கேன். குறித்து லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஆம் ஹோல் வந்து நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம். அதில் சென்டர் வந்து மார்க் பண்ணி அதில் இருந்து வளைவு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எப்படி வளைச்சி போடணும், அந்த மாதிரி பிரின்சஸ் கட்டுக்கு எப்படி வளைச்சி போடுவாங்களோ அந்த மாதிரி வளைச்சி போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் எப்படி வளைச்சி போடுறேனோ அந்த மாதிரி வளைச்சி போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் மாதிரி போட்டிருக்கோம், அதையும் லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக லைன் மாதிரி போகாமல் லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மேலே மட்டும்தான் அந்த கிளாத்தை தூக்கி வச்சு கட் பண்ணணும். கீழே இருக்கிறது நம்மளுக்கு பேக் பார்ட்டோட நம்மளோட நெக்கோட அளவையும் இதிலே குறிச்சிக்கலாம். நம்மளுக்கு இதோட அளவு வந்து 6 இன்ச்சு. ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/4 இன்ச் விட்டு நம்ம வந்து இதை குறித்து எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது மேலே இருக்க கிளாத்தை தூக்கிட்டு கட் பண்ணணும். இப்போ நம்ம நெக்கோட வளைவு வந்து நான் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து நான் லைனிங் எதுவுமே யூஸ் பண்ணல, மெயின் ஃபேப்ரிக் மட்டும் வந்து வச்சு கட் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுங்கிறதுக்காக மெயின் ஃபேப்ரிக் மட்டும் வந்து வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். எப்போவும் போல் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம 4 ஃபோல்டிங்காக போட்டு தான் கட் பண்ணுவோம். அந்த மாதிரி 4 ஃபோல்டிங்காக மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டு எனக்கு வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து 15 இன்ச்சஸ், அதாவது நம்ம 3/4 ஸ்லீவுக்கும் கீழே தான் வரும். இது வந்து மேக்ஸிங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து வச்சு கேட்டிருந்தாங்க. 15 இன்ச்சு. அப்புறம் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச் வந்து விட்டு 16 இன்ச் வச்சு மேலே வந்து குறிச்சாச்சு. கீழே அதிலேருந்து ஒரு 3 இன்ச் மைனஸ் பண்ணி 13 இன்ச் வந்து வச்சு குறிச்சாச்சு. அப்புறம் ஆம்ஹோலோட சுற்றளவு நம்மளுக்கு 7 இன்ச்சு, அதை மார்க் பண்ணி அது நம்ம அந்த மார்க் பண்ண அளவுலேருந்து 1.5 இன்ச் வந்து மேலே வைக்கணும். அப்புறம் மேலேருந்து ஒரு 1.5 இன்ச் கீழே வச்சு அந்த வளைவு வந்து போட்டு எடுத்துக்கோங்க. பெர்ஃபெக்டான ஸ்லீவ் கட்டிங் எப்படி பண்ணணுங்கிறது கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த மாதிரி போட்டு வளைவு வந்து போட்டு எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவோட சுற்றளவும் குறித்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட ரவுண்ட் வந்து 4.5 இன்ச்சு, மொத்தம் வந்து 9 இன்ச்சு. அதில் பாதி 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டிச்சிங்காக 2 இன்ச் வந்து நம்ம வந்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணுறதுலையும் ஸ்டிச்சிங்காக 2 இன்ச் விட்டுருந்தோம். அதே மாதிரி இதுலேயும் ஸ்டிச்சிங்காக ஒரு 2 இன்ச் வந்து விட்டு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்லீவுமே கட் பண்ணியாச்சு, பேக் அண்ட் ஃப்ரண்ட் எல்லாமே கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயினு, நம்மளோட ஃபுல் சர்க்கிளோட மெயினே இதை தான் நம்ம வந்து பாட்டம் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்கு நான் வந்து கிளாத்தை 4 ஃபோல்டாக மடித்து போட்டிருக்கேன். பாருங்கள், 4 ஃபோல்டிங்காக மடித்து போட்டிருக்கேன். இந்த பக்கம் அந்த 4 ஃபோல்டிங் சைடு இருக்குது, அந்த பக்கம் ஃபுல் ஃபோல்டோட சைடு இருக்குது. பாருங்கள், 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போது எனக்கு ஹைட் வந்து மொத்தம் 50, அதாவது 51 இன்ச்சு. அதில் பாட்டம் வந்து நம்மளுக்கு 15 இன்ச்சு நம்ம வச்சுட்டோம். இப்போது 35 இன்ச்சு ஹைட்டு, 35 இன்ச்சு ப்ளஸ் ஸ்டிச்சிங்காக 1 இன்ச் வந்து நம்ம வைக்கணும். அதை எனக்கு நம்மளோட இடுப்பு சுற்றளவை மேலே மார்க் பண்ணி கீழே நம்ம ஹைட்டு குறிக்கும்போது 35 இன்ச் வந்து எனக்கு பத்தலை. அதனால் நான் வந்து இப்போது கீழே இருக்க அந்த ஃபோல்டிங், நம்ம 4 ஃபோல்டிங் சைடு இருக்க அதை ஃபுல் ஃபோல்டிங் சைடு அப்படி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். பாருங்கள், எப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் கிளாத்து பத்தலைன்னா இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு சைடு மட்டும் வந்து ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி அளவு வந்து கரெக்டாக வந்துடும். ஏன்னா எனக்கு ஹைட் வந்து பத்தலை, 35 இன்ச்சு தேவைப்பட்டுச்சு. ஆனால் 32 சம்திங் தான் இருந்தது. அதனால் இந்த மாதிரி நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி மறுபடியும் டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போது நம்ம 10 இன்ச் வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு வைக்கணும். ஏன்னா 8 இன்ச் இடுப்பு சுற்றளவு, ஸ்டிச்சிங்காக 2 இன்ச் வந்து சேர்த்து வைக்க வேண்டியிருக்கும். இப்போ நம்ம இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணதுனால 5 இன்ச் மட்டும் நம்மளுக்கு அதில் வச்சா போதும். தெரியுதா? அந்த மேலே வந்து இடுப்பு சுற்றளவு வந்து நம்மளுக்கு 5 இன்ச் வச்சா போதும். ஏன்னா நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணி அதை மறுபடியும் டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம விரிக்கும் போது நம்மளுக்கு 10 இன்ச் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் 4 ஃபோல்டிங்கில். அதனால் அந்த 5 இன்ச் வச்சு இப்போ நம்மளோட ஹைட்டு 35 இன்ச்சை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங்காக 1 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். 36 இன்ச் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து மேலேயும் டேப்பை நகட்டி குறிக்கணும், கீழேயும் டேப்பை நகட்டி 36 இன்ச் வந்து குறித்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக மேலேயும் கீழேயும் மாற்றி அளவு வந்து குறித்து எடுத்துக்கலாம். குறித்து எடுத்து நல்லா கோடு போட்டு மார்க் பண்ணிவிட்டு, இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லாமல் இருக்கா, அதில் மட்டும் நம்ம ஒட்டு கொடுக்குற மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக வளைவு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு, இப்போது ஒரு கொஞ்சமாக ஒரு 4-5 இன்ச் போல் தேவைப்படும். அதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கட் பண்ண கிளாத் இருக்கும். அதில் வந்து நம்ம ஒட்டு போட்டு எடுத்துக்கலாம். ஒட்டு போட்டுட்டு இப்போ வந்து மேலேயும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பாட்டம் பீஸுமே கட் பண்ணியாச்சு. ஃபுல் சர்க்கிள் நம்மளுக்கு இது வந்து பாருங்கள், இது வந்து 4 ஃபோல்டிங்கில் இருக்குது. ஃபுல் சர்க்கிள் விரித்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் அந்த கிளாத்து எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஃபுல் சர்க்கிள் வந்து இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணியாச்சு. பாருங்கள், உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், அந்த கிளாத்துக்கும் அந்த ஃபுல் சர்க்கிளுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது லைனிங் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து கிளாத்து கம்மியாக தான் இருந்தது. மொத்தமே
எவ்வளோ 4 மீட்டர்ஸ் வாங்கினேன். அதில் 1 மீட்டர் நம்ம பாட்டம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாமே அதில் கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற கிளாத்தில் தான் நம்ம வந்து லைனிங் வந்து கட் பண்ண போகிறோம். இதுவும் 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு நம்மளுக்கு 10 இன்ச் வந்து இடுப்பு சுற்றளவு, அப்புறம் நம்ம கிளாத்தை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு ஹைட் வந்து ஒரு 2 இன்ச் வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சுருக்கேன். 33 இன்ச் இருக்குது. அதில் வந்து 35 இன்ச்சு, இதில் 33 இன்ச்சு, ஒரு 2 இன்ச் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு அந்த நம்மளோட இடுப்பு சுற்றளவுலேருந்து கிராஸாக ஒரு கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். லைனிங்கில் இப்படி சிம்பிளாக கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணாலே போதும். அந்த மாதிரி ஃபுல் சர்க்கிளாலாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், நம்ம அந்த இது வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.